Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு எப்படி வந்துட்டு ஒரு லாஜிக்கல் வால்யூம் நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு லாஜிக்கல் வால்யூமுக்கு ஒரு நேம் கொடுக்கறது, அது போக வந்து அது ஃபிசிக்கல் வால்யூமை எப்படி வந்து குரூப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் ஆப் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாஜிக்கல் வால்யூமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த சர்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க, இல்லை வேர்ல்டு வைட் யூசர்ஸ் இருக்காங்க, இல்லை இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அவங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஆஃப் டேட்டா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபிசிக்கல் வால்யூமை ஆட் பண்ணிட்டு ரைட். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் வால்யூமா நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு அது ரொம்பவுமே டீடியஸான ப்ராசஸ். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் வால்யூமா வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புதுசாக என்னுடைய ஒரு 100 GB ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 GB வாங்குறேன். வாங்கிட்டு நான் அதை ஆட் பண்ணிட்டு அதை என்னுடைய லாஜிக்கல் வால்யூமா கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ லாஜிக்கல் வால்யூமா வைக்கும் போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சர்வருடைய டவுன் டைம் எதுவும் இருக்காது. ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டைமோ இல்லை டேட்டா நம்ம வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் டைமோ அந்த மாதிரி எந்த விதமான டவுன் டைம் இருக்காது. அப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கை வாங்குறோம், ஆட் பண்றோம், ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்கை ஆட் பண்றோம், அதை ஒரு லாஜிக்கல் வால்யூமா கன்வெர்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நம்ம ஆட் பண்ணி விட்டுறோம். ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லாஜிக்கல் வால்யூ மேனேஜர் நம்ம பயன்படுத்துவோம் ரைட். ஸோ இதுக்காக நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ என்னுடைய விர்ச்சுவல் மிஷின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோக்காக வேண்டி ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ LS main 1 அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு புதுசா ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக வேண்டி என்ன பண்ணிருக்கேன்னா இங்க LS main 2 அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நான் திரும்ப ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 20.5 GB ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறவங்க என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதை இன்க்ளூட் பண்ணிக்கீங்க ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிஸ்க் பார்த்துடலாம். ஸோ எஃப் டிஸ்க் கொடுத்துருந்தேன். ஸோ எஃப் டிஸ்க் -L கொடுக்குறேன் ரைட். ஸோ இப்போ என்னுடைய ஹார்ட் டிஸ்க் லோட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ SDAங்கிறது என்னுடைய பிரைமரி ஹார்ட் டிஸ்க், அதில் தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆயிருக்கு. ஸோ SDBங்கிறது ஒரு 20.5 GB டேட்டா அதில் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SDC இது வந்து நமக்கு புதுசாக கிரியேட் பண்ண 20.5 GB ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அது கூட இன்னொரு பிரைமரி ஹார்ட் டிஸ்க் செகண்டரி ஹார்ட் டிஸ்க் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மூணாவது ஹார்ட் டிஸ்கா நம்ம SDCயை எப்படி ஆட் பண்ணி நம்ம ரன் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிஷனை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ நம்ம கிரியேட் பண்றதுக்கு F disk கொடுத்து /dev/ என்னதோ SDB கொடுத்துக்கலாம் ரைட். ஸோ நம்ம வந்துட்டு கிரியேட் பார்ட்டிஷனுக்கு நமக்கு என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னங்கிறது ஆட் நியூ பார்ட்டிஷன் ரைட். ஸோ என்னங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ எல்லாமே நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன், அதாவது டோட்டல் சைஸையுமே நான் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பயன்படுத்துறதுனால சிக்னேச்சர் அவைலபிள் இருக்கு அப்படின்னு கேட்குது. இங்கே நீங்கள் Y கொடுத்து இரேஸ் பண்ணிக்கோங்க ரைட். இரேஸ் பண்ணிட்டு நம்ம போடுறதுக்கு நம்மளுடைய பார்ட்டிஷன் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சேவ் கொடுத்து குவிட் பண்ணிடுங்க. ஸோ ரைட் கொடுத்து குவிட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி ஆப்ரேஷன் நீங்கள் Cக்கும் பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரைட். Cலையும் நம்ம புதுசாக ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறோம் ரைட். ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால இதில் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இங்கே S கொடுத்து நான் என்டர் அடிச்சுக்கிறேன் ரைட். WQ கொடுத்து நான் என்டர் அடிச்சுக்கிறேன் ரைட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பார்ட் ப்ரோப் கொடுத்துருவோம். ஸோ பார்ட் ப்ரோப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்னலுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காக. ஸோ SDB ரைட் SDC. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னுடைய பார்ட்டிஷன் டேபிள் நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்னலுக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து பார்ட் ப்ரூஃப் கொடுப்போம். ஸோ அதை நம்ம கொடுத்து முடிச்சாச்சு ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு F diskன்னு நான் கொடுக்குறேன். ஸோ F diskன்னு கொடுத்துட்டு /dev/SDB அப்படின்னு கொடுக்குறேன் ரைட். ஸோ சாரி
ஓகே. ஸோ இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் லினக்ஸ் டைப்பால தான் இருக்கு. நம்ம வந்து அதாவது பிரைமரி பார்ட்டிஷனாக தான் இருக்கே தவிர நம்ம வந்து லாஜிக்கல் பார்ட்டிஷன் அது கன்வெர்ட் ஆகல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் லாஜிக்கல் பார்ட்டிஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா FDisk யூட்டிலிட்டிக்குள்ள SDB-குள்ள திரும்ப மூவ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதில் கமாண்ட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்வெர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ரைட்? ஸோ எங்க இருக்கு? ஸோ இங்கே T இருக்கு இல்லையா, Tங்கிறது என்ன, சேஞ்ச் பார்ட்டிஷன் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த சேஞ்ச் பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். இங்கே T கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன பார்ட்டிஷன் ஆகணும் கன்வெர்ட் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே L கிளிக் பண்ணி நான் என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. நம்ம இப்போ என்ன மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் LVM, அதாவது லினக்ஸ் LVM லாஜிக்கல் வேல்யூ மேனேஜர் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8E. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 8Eன்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சுக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்மளோட கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் WQ கொடுத்து என்டர் அடிச்சு பார்த்துறேன், ரைட்? ஸோ இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு உங்களுக்கு, லாஜிக்கல் வால்யூம் LVM டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லினக்ஸ்ன்றது இப்போ வந்துட்டு லினக்ஸ் LVMனு மாறிடுச்சு, ரைட்? ஸோ இதே ஆபரேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, Cக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ரைட்? SDCக்கு டைப் T கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம L கொடுத்துடலாம். L கொடுத்துட்டு இங்கே 8E அப்படிங்கிறது கொடுத்து நம்ம இங்கே என்டர் அடிச்சிடலாம், ரைட்? WQ கொடுத்து என்டர் அடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதனுடைய ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் LVMனு சொல்லிட்டு மாறிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம பார்ட் ப்ரோப் கொடுக்கணும். ஸோ பார்ட் ப்ரோப் SDB கொடுத்துடலாம். ஸோ பார்ட் ப்ரோப் SDB அதாவது நம்மளுடைய பார்ட்டிஷன் டேபிள் நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஹார்ட் டிஸ்க் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு, இல்லைன்னா நம்மளுடைய சிஸ்டத்துக்கு லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் வால்யூம் குரூப் கிரியேட் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் லாஜிக்கல் வால்யூம் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் வால்யூம் சின்ன சின்ன வால்யூம்ஸை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், சரி? ஸோ இப்போ அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன கமாண்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pv create அப்படிங்கிற கமாண்ட் பயன்படுத்துவோம், ரைட்? ஸோ pv create அப்படின்னா என்ன அர்த்தம், இனிஷியலைஸ் பிசிக்கல் வால்யூம் ஃபார் யூஸ் பை லாஜிக்கல் வால்யூம், அதாவது இருக்கக்கூடிய பிசிக்கல் வால்யூமை லாஜிக்கல் வால்யூம் யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து கிரியேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா pv createன்னு கொடுக்குறோம், ரைட்? ஸோ நம்ம என்ன பார்ட்டிஷன் இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ண பார்ட்டிஷன் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம dev/sdb1 அப்படிங்கிற பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ SDB-ல வந்து ஒரே பார்ட்டிஷன் அதெல்லாம் கிரியேட் பண்ணோம், அதனால SDB1 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து என்டர் அடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் வால்யூம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், அதாவது லாஜிக்கல் வால்யூம் யூஸ் பண்ற மாதிரி பிசிக்கல் வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ சிமிலர்லி SDC அப்படின்னு கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சிடறேன். LVM பயன்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பிசிக்கல் வால்யூம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்ன பிசிக்கல் வால்யூம், ஸோ SDB1 SDC1 அப்படிங்கிறது சொல்லிட்டு 2 வால்யூம்ஸ் நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணிட்டோங்க, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PVS அப்படின்னு கொடுத்து நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் வால்யூம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ SDA-ங்கிறது நம்மளுடைய பிரைமரி, அதை விட்டுருங்க. ஸோ SDB1ங்கிறதும் SDC1ங்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா VG create, ரைட்? ஸோ VG கிரியேட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் வால்யூம் குரூப், ரைட்? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் குரூப் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் SDB SDC சொல்லிட்டு 2 நம்ம ஹார்ட் டிஸ்க் நம்ம வந்து தனித்தனியாக வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இது கிரியேட் பண்றோம், ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு VG CREATE, ஸோ VG கிரியேட்னு கொடுத்துட்டு நம்ம இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இப்போ நான் வந்துட்டு LS0 அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வச்சுக்கிறேன்னு வைங்களேன், ரைட்? ஸோ எதெல்லாம் நம்ம குரூப் பண்ண போறோம்ங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. dev/SDB1ஐயும், ரைட்? ஸோ dev/SDC1ஐயும் நம்ம ஒரு குரூப்பா நம்ம கிரியேட் பண்றோம், ரைட்? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு LS வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருது, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா LVS நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா LVSல லாஜிக்கல் வால்யூம்ல எந்த விதமான இதுவுமே இல்லை, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம வந்து மல்டிபிள் குரூப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம், அதாவது மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
மேன் கொடுத்து LV create கொடுத்துடலாம். ஸோ இது என்ன பண்ணுறோம், LV createங்கிறது create a logical volume அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கல் வால்யூம் வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா LV create அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ LV createன்னு கொடுத்துட்டு நான் ஹைஃபன் n கொடுக்குறேன், அதாவது நியூ பார்ட்டிஷன்ங்கிற மாதிரி கொடுக்குறேன். ரைட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ என்ன நேம் கொடுக்கலாம், ஸோ நான் இங்கே வந்து MRV 0 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ரைட். ஸோ அதனோட வந்து எவ்வளோ ஜிபி அலோகேட் பண்ணலாம், ஒரு 4 GB அலோகேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 GB அலோகேட் பண்ணுறேன். எந்த குரூப்ல இருந்து எடுக்க போகிறோம், நம்ம இப்போ LS0 அப்படிங்கிற குரூப்ல இருந்து நம்ம 4 GB அலோகேட் பண்ணுறோம் MRVக்கு. ரைட். ஓகே. ஸோ சிக்னேச்சர் டிடெக்டட், பரவாயில்ல வைப் பண்ணிருங்கன்னு சொல்லிடுறோம். ரைட். ஸோ இப்போ இதை நம்ம LVS நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, வெறும் ரூட் டு ஸ்வாப் மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டு ஸ்வாப், அதுக்கப்புறம் வந்துச்சு MRV 0 அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வால்யூம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LV create அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். ரைட். ஸோ என்கிற ஃபிளாக் கொடுத்துட்றோம். அடுத்து MRV ஒரு இது கொடுத்துட்றோம். ஸோ MRV 0 ஏற்கனவே கொடுத்தாச்சு. MRV 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு வால்யூம் கொடுத்துட்றேன். ரைட். ஸோ L ஃபிளாக் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு ஓகே. ஸோ 1 GB நம்ம வந்துட்டு எந்த பார்ட்டிஷனும் அதை கொடுக்கணும். LS0 அப்படிங்கிற குரூப்புக்கு நம்ம கொடுத்து இங்கே என்டர் அடிச்சிடுறேன். ரைட். ஸோ இப்போ லாஜிக்கல் வால்யூம் கிரியேட்டர்னு வருதா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், LVS நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ இப்போ வந்துட்டு MRV 0 கிரியேட் ஆயிருந்தது, MRV 1 GBக்கு கிரியேட் ஆயிருக்கு. அது போக ரூட் ஸ்வாப்னு சொல்லிட்டு நமக்கு 2 பார்ட்டிஷன் நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிஷனுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் மேக் பண்ண போறோம். ஸோ ஃபைல் சிஸ்டம் மேக் பண்றது எப்படி அப்படிங்கிறது நம்ம போன வீடியோலயே பார்த்துருந்தோம். ஸோ MKFS அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு .ext4 கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்துட்டு XFC ஃபார்மேட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கன்னா, சாரி XFS ஃபார்மேட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கன்னா XFS கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ext4 ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இங்கே வந்துட்டு /dev/ நம்ம வந்துட்டு குரூப் மென்ஷன் பண்ணணும், LS0 /MRV 0ங்கிறத நான் மென்ஷன் பண்ணி என்டர் அடிச்சிடுறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பிளாக்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளாக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. ரைட். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா MRV 1க்கு நம்ம வந்து பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ரைட். ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபைல் சிஸ்டம் ரெண்டுத்துக்குமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண 2 பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த 2 பார்ட்டிஷனுமே நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம df-h கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ண பார்ட்டிஷன்ஸ் வந்து மவுண்ட் ஆகல. ஸோ நம்ம மவுண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு vi/etc/f tab அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபைல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஃபால்ட் எல்லாம் லோட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ரைட். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா f-tab லோட் பண்றதுக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மேனுவலா நீங்க மவுண்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ dev/ நம்ம என்ன குரூப் அந்த குரூப் கொடுத்துக்கோங்க, LS0 கொடுத்துட்டு ரைட். ஸோ ஸ்லாஷ் கொடுத்து நம்ம வந்து என்ன கொடுத்தோம், MRV 0 கொடுத்தோம் இல்லையா, MRV 0. ஸோ எதை நம்ம இதுக்குள்ள லோட் பண்ண போறோம், ஸோ பார்ட்டுங்கிறத லோட் பண்றோம். ஸோ அதே மாதிரி MRV 1க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் part 1 சொல்லிட்டு அதை லோட் பண்றோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட். ஸோ df-h கொடுத்து பார்த்துடலாம். ஸோ df-h கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய 2 பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது 2 பார்ட்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடுச்சு. இது 4 GB, இது வந்து ஒரு 1 GB. ஸோ இது வந்து உங்களுக்கு லோட் ஆயிருக்கு. ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு லாஜிக்கல் வால்யூம்ல வந்துட்டு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுவோம், பிசிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைல் சிஸ்டம் மேக் பண்ணுவோம். ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம வந்து வால்யூமை ஸ்ட்ரிங்க் பண்றது, எப்படி நம்ம இதை வந்துட்டு டெலீட் பண்றது, எந்த விதமான ஆல்டரேஷன் இல்லாம அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.